Hi children, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. Let us start with Lord's Prayer. Fold your hands, close your eyes, bow down your heads. Let's pray. Our Father who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come. Thy kingdom come. Thy will be done on earth as it is in heaven. For thine is the kingdom, the power, and the glory, forever and ever. Amen. Hi children, நம்ம இந்த வாரத்தில் டெம்டேஷனுடைய பார்ட் 5 which is the final part, இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம பார்த்த மெசேஜை சம்மரைஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் God created us holy and righteousனு பார்த்தோம். ஸோ அதில் man is selfless. ஸோ அதனால there is only one way, is a God way and it is a good way. Then the man got the knowledge of good and evil பார்க்குறோம். ஸோ அதனால we got two ways, either good or evil. அதுக்கு பிறகு பார்த்தோம், because we are a living being, we are existing through the flesh, we always tend to go in the evil path. அப்படி when we continue to in the path of evil, நமக்கு டெத் வருதுன்னு பார்த்தோம். அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு I'll explain again. ஸோ நான் ஸ்கூலுக்கு போகிறேன். I am very excited to study and I am studying, working hard, I am getting 100%. இப்போ என்ன ஆகுது, ஒரு நாள் என் ஃப்ரெண்டு சொல்கிறான், ஐபிஎல் இஸ் கோயிங் ஆன், தோனி இஸ் பிளேயிங் வெரி வெல் அப்படின்னு என்ன செய்கிறான், ஸ்லோவாக ஆசை காட்டுறான். உடனே எனக்கும் என்ன செய்யுது, ஸ்லோவாக அது டிவியில் பார்க்கலாமா வேண்டாமா, அந்த ஆசை இட் இஸ் ட்ராகிங் மீ, என்டைசிங் மீ. ஸோ அதனால் கொஞ்சம் என்ன செய்யுது, கவனம் குறைவாகிறதுனால என்னுடைய மார்க் குறையுது. ஆனால் அதே டைமில் அதை சரி பார்க்கண்டா அப்படின்னு சொல்லிட்டா வி கேன் கம் பேக். பட் ஃபர்தர் நான் அதை அலோவ் பண்ணும்போது என்ன ஆயிடுது, ஓகே 1-2 மேட்ச் அங்கங்கே பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஸோ என்னுடைய மார்க் இன்னும் இட் இஸ் கோயிங் டவுன் டு 50%. ஸ்டில் ஐ கேன் ஸ்டாப் தட் அண்ட் கம் பேக். பட் அதை விட்டுட்டு நான் கண்டினியூஸாக ஃபுல்லாக கிரிக்கெட்டையே பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். நான் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு அதை மறந்து போகிறேன். அதில் என்ன ஆகுது, தோனி 100 செஞ்சுரி எடுத்துட்டு crores of rupees வாங்கிட்டு போகிறாரு. ஆனால் நான் என்ன செய்கிறேன், 0 மார்க்கை வாங்கிட்டு வேலை இல்லாமல் நான் அலைய வேண்டியதாக போகுது. நம்முடைய கார் ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா உடனே நம்ம நினைச்சிடும் கார் மெக்கானிக்கை கூப்பிட்டு. நம்முடைய கிளாத்தில் எதுவும் பிரச்சனை இருக்குது ஆர் அதை ஆல்டர் பண்ணணும்னா உடனே டெய்லரை கூப்பிடுறோம். ஃபேன் ரிப்பேர் ஆயிட்டுன்னா எலக்ட்ரிஷியனை கூப்பிடுறோம். நம்ம சிக் ஆயிட்டோம்னா உடனே டாக்டர்கிட்ட போறோம். அதே மாதிரி ஃபயர் பிடிச்சிருச்சு, தீ பிடிச்சிருச்சுன்னா உடனே நினைச்சிடறோம் ஃபயர் ஃபைட்டிங் பீப்புளை உடனே கூப்பிடுறோம். ஹெவி டிராஃபிக் ஜாம் அப்படின்னா உடனே டிராஃபிக் போலீஸை கூப்பிடுறோம். ஸோ இப்படி ஒவ்வொரு ஐட்டம் ரிப்பேர் ஆகும்போது நமக்கு யாரை கூப்பிடணும்னு தெளிவாக தெரியுது. பட் அதே டைமில் நானே ரிப்பேர் ஆயிட்டேன். we have seen I am dead அப்படின்னு பார்க்கும்போது நான் யார்கிட்ட போகிறது, யார் என்ன ரிப்பேர் பண்ணுவாங்கிற ஒரு கொஸ்டின் எனக்குள்ள வருது. ஸோ இப்போ யாருக்கு இந்த ரிப்பேர் தேவைப்படும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த டேப் ரெக்கார்டர் இருக்குது, நான் இதில் உள்ள சாங்கை மட்டும் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறேன். ஐ நெவர் யூஸ் திஸ் ரெக்கார்ட் பட்டன். அப்படி இருக்கும்போது இது ரிப்பேர் ஆகிற சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ சம்டைம்ஸ் நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் ஐ ஹவ் யூஸ்ட் ரெக்கார்ட் பட்டன் அண்ட் ஐ ஃபவுண்ட் அது கரப்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு பிறகு ஸ்டாப் பண்ணிடுறேன். பட் ஆனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஹஸ் கம். பட் இன்னொன்று, ரெக்கார்ட் பட்டனே போட்டுட்டு இருக்கிறேன், இந்த பழைய சாங் எல்லாம் எரேஸ் ஆகி என்னுடைய சாங்கே அதில் வந்துருச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது ஐ நீட் எ ரிப்பேர். ஸோ இஃப் யூ ஃபர்ஸ்ட் ஜான் 1:10 பார்த்தோம்னா, இஃப் வி ஆர் நாட் சின்ட், இஃப் யூ ஆர் சின்ட் என்ன செய்கிறோம், வி நீட் எ ரிப்பேர். பட் அதே டைமில் இங்கே நான் மேலே பார்த்தீங்கன்னா இதில் நான் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கிறேன். even though I have recorded, I am seeing
some bad songs are coming in from the tape recorder. அது எதனால நம்ம முந்தி பார்த்தோம், நம்ம வந்து we are coming from our parents. It's not like we are not created directly by God. We are being reproduced by our parents. So அந்த டைம்ல நம்ம parents, grandparents வழியா வரக்கூடிய bad songs-உம் என்ன இருக்குது நமக்கு வந்துருது. So அதனால we cannot say we cannot claim that we are without sin. Even though நீங்க வந்து record button press பண்ணலாம்னா கூட already some bad songs are there within our genes. அதாவது you would have heard hereditary problems நீங்க இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்முடைய ப்ரீவியஸ் ஸ்லைடு படி பார்க்கும்போது நாம் பாவம் செய்தாலும் சரி பாவம் செய்யலாம்னாலும் சரி ஆல்ரெடி so much sin is present within me. எதனால one is நம்ம living being and being reproduced. So we have to seek a solution. அப்படி போகும்போது சில ஆட்கள் என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்க, நீ வந்து ரெக்கார்ட் பட்டனும் ப்ரெஸ் பண்ணாத, பிளே பட்டனும் ப்ரெஸ் பண்ணாத, அப்படியே வச்சுக்க அப்படி சொல்றாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, யூ கோ செப்பரேட்லி டு சம் மலையில போய் உட்காந்துடுறோம், கேவ்ல போய் உட்காந்துக்க அப்படின்னு சொல்றாங்க. தே ஆர் அந்த ஃபர்பிடிங் மேரேஜ் ஆர் இந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, அந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அண்ட் தே டீச் சோ மெனி செல்ஃப் இம்போஸ்ட் வர்ஷிப். சிமிலர்லி ஹார்ஸ் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தோம்னா நீங்க யூட சீன், அவங்க தீயில நடக்க சொல்லுவாங்க, அவங்களையே பியர்ஸ் பண்ணிக்கிட்ட சொல்றாங்க, அண்ட் டெம்பிளை சுத்தி உருண்டு வர சொல்லுவாங்க. இப்படி லைக் சோ மெனி திங்ஸ் தே ஆர் டூயிங். பட் ஸ்டில் அதெல்லாம் என்ன செய்ய மாட்டேங்குது, நம்மள வந்து இந்த சென்சுவல் இன்டெலிஜென்ஸ், தட் இஸ் நம்ம சென்ஸ் வந்து மண்ணோட அந்த டஸ்டோட ஒட்டுகிறத வந்து அதை தடுக்க முடிய மாட்டேங்குது. இன்னொரு சொல்யூஷன் ஐ எம் ட்ரைங். தவறாம நான் என்னத்து போறேன், சண்டேஸ் கிளாஸ் போறேன், எவ்ரி வீக் சண்டே சர்வீஸ் அட்டன் பண்றேன், கண்டினியூஸா ப்ரே பண்ணி பாக்குறேன், பைபிள் ரீட் பண்ணி பாக்குறேன், ரிவைவல் மீட்டிங்லாம் போய் பாக்குறேன். ஆனாலும் அந்த சாங் வந்து என்ன செய்ய மாட்டேங்குது, என்னை விட்டு போக மாட்டேங்குது. ஈவில் வந்து எனக்குள்ளே இருக்கிறத நான் உணர்றேன். ஸோ இன்னும் சில பேர் என்ன ஐடியா கொடுக்குறாங்க, நீ வந்து என்ன செய்து பாரு, டான்ஸ் ஆடிப்பாரு, நீ வந்து சிங் பண்ணாத, பாட்டை திருப்பி போட்டுட்டேரு, அந்த பாட்டு நல்லா ஆயிரும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா வாட் த வேர்ட் ஆஃப் காட் சேஸ், இஃப் எனிஒன் இஸ் ஹாப்பி லெட் ஹிம் சிங் சாங்ஸ் ஆஃப் பிரைஸ். So if I am happy, I can dance, I can sing songs. So you can see there like David danced after got the victory. Amari, when you are happy, you are singing songs, not the other way. By dancing or by singing songs, you cannot become happy. அதனால அந்த சாங்கை திருப்பி பிளே பண்றதுனாலயோ, அந்த டைப் ரெக்கார்டை போட்டு அங்கேயும் நம்ம குலுக்குறதுனாலயோ என்ன செய்ய முடியாது, அந்த சாங்கை நம்ம நல்ல சாங்கை மாற்ற முடியாது. ஸோ ஈவன் த வேர்ட் ஆஃப் காட் tells in the last times, in the end times என்ன ஆகும், பீப்புள் வந்து வேர்ட் ஆஃப் காடுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இந்த மாதிரி டான்ஸுக்கும் சிங்கிங்க்கும் என்ன செய்வாங்க, பெயர்வாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்க யூ கேன் சி இந்த கிறிஸ்டியானிட்டி ஆல்சோ சோ மெனி பிரிவுகள் வந்திருக்கு. இதை வந்து கல்ட் வர்ஷிப்னு சொல்றோம். Through the music, through the song, through the dance, they are trying to worship God. But it is not like that. It is by listening to the word of God and practicing word of God in your life. இன்னும் சில பேர் என்ன அட்வைஸ் பண்றாங்க, ஓகே பிளே பண்ணி பாரு, இல்லைன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், ஃபாஸ்ட் பேக்வர்ட் எல்லாம் பண்ணி பாரு. என்னது, then you take this, இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அக்யூபங்க்சர் மாதிரி. You poke the tape recorder, you rub the tape recorder, you bend, தலைகளை வைங்க, சைட்ல வைங்க, all the type of, you open the cassette and close the cassette, all the things they are giving the advice. But என்ன ஆகுது, it is not helping me to change the song. So the word of God says physical training, that is exercise நால என்ன செய்ய முடியாது, உங்க பேட் சாங்ஸை நீங்க வந்து குட் சாங்கை மாற்ற முடியாது. பட் அதுக்கு கீழே ஒன்று போட்டிருக்காங்க, காட்லினஸ் இஸ் இட் இஸ் அ ப்ராமிஸ் ஃபார் த ப்ரெசன்ட் லைஃப் அண்ட் லைஃப் டு கம். அதுதான் நம்ம வந்து கடைசியில பார்க்க போறோம், ஹவு இட் ஹெல்ப்ஸ் த ப்ரெசன்ட் லைஃப் அண்ட் த லைஃப் டு கம். ஸோ இப்போ இவ்வளோ காரியங்களை நான் பண்ணி பார்க்குறேன், இதுலலாம் என் சாங் வந்து மாறாததுனால நான் நினைச்சிடறேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அட்வைஸை நான் கேட்க போறேன்.
ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, நீ வந்து இது ப்ளே பண்ணி பண்ணி ரொம்ப சூடாயிருச்சு, அதனால என்ன செய்ய, கொஞ்ச நேரம் இந்த டேப் ரெக்கார்டரை தண்ணியில போட்டு வை, அப்ப நல்லா பாடும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க, இல்ல இந்த கிளைமேட் வந்து ரொம்ப கோல்டா இருக்கு, அதனால எல்லாம் ஜாம் ஆயிருக்கும், கொஞ்சம் தீயில கொஞ்சம் காட்டிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி செய்யறதுனால என்ன ஆகுது, என்னுடைய ஃபிளஷ் அண்ட் பாடி இஸ் கெட்டிங் டிஸ்ட்ராய்டு. ஏன்னா ஆல்ரெடி ஐ டோல்ட், நம்ம வந்து we are existing through the flash. இப்போ ஃபிளஷ் வந்து கெட்டிங் டிஸ்ட்ராயும் போது ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும், பாடி ஆல்சோ இட் இஸ் கெட்டிங் டிஸ்ட்ராய்டு. இது வந்து நீங்க வந்து ப்ராக்டிக்கலாட்டி இப்போ நம்ம பார்க்குறோம். குடிக்கிறவங்களுக்கு என்ன ஆயிருது, லிவர் வந்து பாதிக்கப்படுது. அதே மாதிரி ஸ்மோக் பண்றவங்களுக்கு வந்து எது பாதிக்குது, அவங்களுடைய நுரையீரல் லங்ஸ் வந்து பாதிக்குது. ஸோ இதனால இப்படிப்பட்ட ஹேபிட்டை பண்ண நானும் என்ன செய்யுது, என்னுடைய பேட் சாங் வந்து மாற மாட்டேங்குது, தவிர என்னுடைய பாடி வந்து இட் இஸ் கெட்டிங் டிஸ்ட்ராய்டு. ஸோ அடுத்தது நான் என்ன செய்யறேன், இன்னும் அதிக ஃப்ரெண்ட்ஸுகளை நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ அதனால எனக்கு பாட்டு நல்லா ஆகுமான்னு பாக்குறேன். எல்லாரோட சேர்ந்து இருக்கும்போது நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம வந்து மற்றவங்களுடைய சாங்கை கேட்டுட்டு இருக்கிறோம். அப்புறம் திருப்பி தனியா வரும்போது என்ன ஆயிருது, திருப்பி நம்முடைய சாங்கு தான் திருப்பி பிளே ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதுல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எடுக்கும்போது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூவோட சேர்ந்த நாரும் என்ன செய்யும், மனம் வரும். ஸோ நம்ம வந்து அது கூட இருக்கும்போது அப்படியே ஒரு வித்தியாசமா தெரிஞ்சாலும் திருப்பி நம்முடைய சாங்கை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஸோ யூ ஷுட் பி வெரி காஷியஸ் இன் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப். அது மாதிரி என்ன சொல்லுவாங்க, பிக்கோட சேர்ந்த கண்ணுக்குட்டியும் என்ன செய்யும், இட் வில் ஈட் திஸ் ஹியூமன் வேஸ்ட். ஸோ அதனால பேட் கம்பெனி கரப்ட்ஸ் குட் கேரக்டர். ஸோ வென் யூ ஆர் செலக்டிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஆனாலும் என்னது, ஃப்ரெண்ட்ஷிப்னால நம்முடைய சாங்கு மாற போறது இல்லை. நம்மகிட்ட என்ன சாங் இருக்கோ அதை தான் நம்ம வந்து will be playing. ஸோ இந்த சென்சஸை பத்தி ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கிவ் ஒன் ஸ்மால் எக்ஸாம்பிள். See, for example, நான் வந்து என்னுடைய சென்ஸான ஐயை யூஸ் பண்ணி ஐ கேன் ஏர்ன் மணி, ஐ கேன் ஸ்பெண்ட் மணி, ஐ கேன் சேவ் மணி, ஆல் த திங்ஸ் யூ கேன் டூ தட். பட் அந்த மணியை வச்சு நான் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யுவர் சென்சஸ் and the sensory information. So மணியை வந்து நம்ம பார்க்க தான் முடியுமே தவிர அந்த மணியை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, we cannot see. So பார்க்கறதுக்கு தேவையானது என்னது, நம்முடைய சென்சஸ். அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம், சென்சஸ் மூலமா வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் என்னுடைய சென்சஸ் ராங்கா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறோம். ஸோ இன்னொரு சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த டேப் ரெக்கார்டர் வந்து கலர் சரியில்லை, இல்லைன்னா அதுக்கு ஷேப் சரியில்லை, அது வந்து ரொம்ப டெக்கரேட்டிவா இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அட்வைஸ் பண்றாங்க. ஸோ அப்படி செய்து பாரு, இது செய்து பாருன்னு சொல்றாங்க. ஸோ நான் என்ன செய்யறேன், லிப்ஸ்டிக் அடிச்சு பாக்குறேன், நிறைய நகைகள் போட்டு பாக்குறேன், நல்ல நல்ல ட்ரெஸ் போட்டு பாக்குறேன், என்னுடைய ஹேருடைய கலரை மாத்தி பாக்குறேன், மேக்கப் பண்ணி பாக்குறேன். ஆனா என்ன செய்யல, அப்படிலாம் செய்து பார்த்தாலும் என்ன செய்ய மாட்டேங்குது, என்னுடைய சாங் வந்து சேஞ்சே ஆக மாட்டேங்குது. ஸோ பைபிள் ஆல்சோ டெல்ஸ் எது ரிக்வயர்ட், குட் டீட்ஸ் இஸ் ரிக்வயர்ட் ரதர் தேன் அதர் மேக்கப்ஸ். So similarly, if you see a beautiful woman, if she is not having any discretion, அப்படிப்பட்ட பியூட்டி வந்து it is just like a gold ring in the pig's mouth. So just beauty is not the helping me to change my song. இன்னும் சில பேர் சொல்றாங்க, இதை வந்து இந்த சாங் எல்லாம் என்ன செய்ய முடியாது, நம்ம மாத்த முடியாது. நீ வந்து என்ன சாங் பிளே பண்றியோ, குட் ஆர் பேட், நீ அதை பொறுத்து என்ன செய்யற, அடுத்த பிறவியில நீ வந்து ஏதாவது ஒரு அனிமலா நீ வந்து பிறகு. ஸோ இப்படி இந்த சைக்கிள் கண்டினியூஸ். எப்போ நீ நல்ல காரியம் ஈவில்லாம் தீர்த்துட்டு நல்ல காரியம் பண்றியோ அந்த டைம்ல தான் நீ என்ன செய்வ, யுவர் திஸ் சைக்கிள் ஸ்டாப்ஸ் சொல்றாங்க. இந்த கான்செப்ட் என்ன சொல்லுவாங்க, they will call that as a rebirth. ஸோ நான் வந்து இப்போ எல்லா வழிகளையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என் சாங்கை மாற்றவே முடிய மாட்டேங்குது. ஸோ கடைசியாக யார்கிட்ட போறேன்னா டெவில்கிட்ட போறேன். ஸோ டெவில் வந்து ரொம்ப கிளியர் அட்வைஸ் கொடுக்குறான். இந்த டேப் ரெக்கார்டர் இருக்கிறதுனால தானே உனக்கு சாங் வந்து வந்துட்டு இருக்குது. ஒய் டோன்ட் யூ டிஸ்ட்ராய் த tape recorder itself. So he gives so many options. இதை வந்து நீங்க வந்து பேப்பர்ல பாத்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா it happening. So many people are ending their life
thinking that that is the solution. So he is a liar and father of lies. So, but why? For what Jesus Christ came, he came to have life and life to the full. So he is not telling to destroy your tape record, rather he is asking to change the song, good song, and play it throughout your life. So இங்க வந்து either I am getting the corrupted song or I corrupt the song. அதை எப்படி சரி பண்ண முடியுங்கிற ஒரு கொஸ்டின். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பாலும் சீலாஸும் என்ன அவங்க வந்து ஜெயிலில் போட்டுக்கிறாங்க. அவங்க வந்து ப்ரேயர் பண்ணி ப்ரைசிங் காட்ஸ் அந்த டைம்ல அந்த ஃபுல் தட் prison was shaken and அவங்களுடைய செயின்ஸ் எல்லாம் லூஸ் ஆயிருது. they are freed from that bondage. அதை பார்த்த ஜெயிலர் வந்து ஆச்சரியப்படுறாரு. ஓ, இவங்கள்ட்ட வந்து கடவுளுடைய பிரசன்னம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கிறாரு. நான் வந்து சேவ் ஆகணும்னா நான் என்ன செய்யணும்? அப்ப அவங்க அதுக்கு என்ன செய்ய சொல்றாங்க? ஆன்சர், just believe in the Lord Jesus and you will be saved and your household. Saint Paul also is telling he wanted to do good. That is a God's law and is a law of our mind. But அதுக்கு பதிலா அவர் என்ன செய்யறாரா? evil only he is doing. It is another law and it's the law of sin. Who will rescue me from this body of death? இது மாதிரி நம்மளும் will ask question. நான் எப்படி இருக்கிறேன்? நான் எப்படி இதுல இருந்து I will come out அப்படின்னு கேட்கும்போது he himself he gives the answer. Thanks be to God through Jesus Christ our Lord. So who is saving us? God is saving us through Jesus Christ. So now the good news is being announced. First யாருக்கு சொல்லப்படுது? ஜோசப்ட்ட வந்து ஏஞ்சல் சொல்றாரு, இந்த மாதிரி ஜீசஸ் பிறக்க போறாரு. அவருக்கு வந்து ஏன் ஜீசஸ்ங்கிற பேர் வைக்கணும்னா பிகாஸ் he will save his people from their sins. அவருடைய ஃபங்க்ஷன் என்னது? to save the people from their sins. அதுவும் இந்த டே மெசேஜஸ் ஷெப்பர்ட்ஸ்க்கும் அனௌன்ஸ் பண்ணப்படுது. அவங்கள்ட்ட என்ன செய்யறாரு? the savior is born அப்படின்னு the good news is told. ஸோ இதே நியூஸ் வந்து மேரிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இது ஆச்சரியமா. ஏன்னா it is not a natural process. This I will call as a supernatural process. ஸோ அதை வந்து அவங்க டவுட் பண்ணும்போது ஏஞ்சல் என்ன சொல்றாரு? through Holy Spirit, through God, he will be born. So that's why he will be called Son of God. லாஸ்ட் வீக்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நமக்கு லைஃப் வந்து த்ரூ ஃபாதர் இட் இஸ் கம்மிங். நவ் ஜீசஸ் கிரைஸ்ட் கெட்ஸ் லைஃப் த்ரூ காட். ஸோ ஹிஸ் ஃபாதர் இஸ் காட். ஸோ தட்ஸ் வை ஹீ இஸ் கால்ட் சன் ஆஃப் காட். ஸோ அதே மாதிரி நமக்கு பாடி வந்து த்ரூ மதர் வி ஆர் கெட்டிங்னு பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது ஜீசஸ் கிரைஸ்டுடைய பாடி இஸ் கிவன் பை மேரி. So she is called mother of Jesus. That's why Jesus is also called Son of Man. So his life is coming from God. So he is a Son of God on one side. Similarly, the body is coming through Mary. That's why he is called Son of Man in the other side. What is the purpose of Jesus Christ is coming? Is it only to save the people from their sins? Now, when you go to John the Baptist, he is telling, repent for the kingdom of heaven is near. And Jesus Christ also is telling the kingdom of God is near. And again, after resurrection, he is talking about the kingdom of God to his disciples. And Saint Paul also is telling about, he preached about the kingdom of God. And even all the his disciples, they preach the good news, the kingdom of God to all the nations. So that means God is ending the kingdom of man and he is starting the kingdom for himself. So நம்ம பார்க்க போறோம் what the way the birth of Jesus Christ is different. So now if you see Adam, it is our line. When you see, he was created by God, and even though he was in the image of God, he is a creation. So it is like a robot we create. But whereas if you see Jesus Christ, he is the Son of God
who is in the same image and likeness of God. It's like a son. So the created versus creation அப்படி பார்க்கும்போது, for example, painter versus painting, or the mother is making idli. If you see, they are not in the same domain. They are not of same. But whereas if I take father and a son, they are in the same domain. Similar way, God is in spiritual domain, and God and Jesus Christ also is in the spiritual domain. But we are in the physical domain, so we have to be converted into the spiritual form before he is taking us to the kingdom of God. So நம்ம வந்து we saw Jesus Christ was born through Holy Spirit in பார்த்தோம். அப்படி இருந்தாலும் அவருடைய பாடி வந்து என்னது, it is from human body he was having. So it is an interface between God and the human. Now if you see, after the resurrection of Jesus Christ, there is a transformation of his body. See, the disciple na or room la ukkandu door vandu pooti irukku. The door was locked, but அவர் என்ன செய்றாரு, அதுக்குள்ள வராரு. அதே மாதிரி after he spoken to these disciples, he was taken up into heaven. It is a against the natural process. So now it is a supernatural process. Now his body is transformed into the spiritual body. So St. Paul's Corinthians எழுதும்போது என்ன சொல்றாரு, flesh and blood cannot inherit the kingdom of God. ஏன்னா நம்ம வந்து we are created from the dust, so we have to go back to the dust. But அதே டைம்ல Jesus Christ பார்த்தோம்னா அவர் என்ன சொல்றாரு, after resurrection also I have a flesh and bones. That means this flesh and bones are transformed. So if the good news is given, Jesus Christ is born, that means whether I am saved, I can enter into the kingdom of God. அப்படின்னு பார்க்கும்போது இதே கொஸ்டினை வந்து நிக்கோடமஸ் என்ன செய்யறாரு, அவர் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட கேட்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, Jesus Christ is telling, if you want to enter into the kingdom of God, you should be born again. Even doubt வந்துருச்சு, see already I am born, how I can be born again, how it is possible? அதுக்கு தான் I have given one example. It is a radio. So you are aware of this radio. So through radio, any songs can be played. So this experience will be a born again experience. Further we are going to see in detail. So what is the born again experience? I stop recording, I stop playing my song, and now I am going to start playing the song of God through this antenna. You can see the antenna in the radio. So the song is coming from God, so my song will be always good. So this Jesus Christ is telling, wind வந்து ப்ளோ பண்றதை நம்ம உணர முடியும், பட் அது எங்க இருந்து வருது, எப்படி வருது அப்படின்னு நம்மளால என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. But in case of cassette, clearly I can tell the song is coming from the cassette. பட் அந்த மாதிரி இல்லாம born again பீப்புளுக்கு வந்து என்னது, the song வந்து எப்படி வருது, அவங்க ஏன் எப்படி நல்ல காரியங்கள் பண்றாங்க, நல்லவங்களா இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. பட் they are going in the good path. The born again explain பண்றதுக்கு இன்னொரு example is given in the Bible, that is called grafting. Suppose you take ஒரு செடி வந்து it's very sour, ரொம்ப புளிப்பான ஒரு ஆரஞ்சு உள்ள செடி அப்படி இருந்ததுன்னா அவங்க என்ன செய்வாங்க, அதை வந்து they will join with the good tree and they will cut this old tree. So then that branch will take further the good qualities of the other tree and it will grow. So this same concept என்ன செய்றோம், நம்ம வந்து we are born through our earthly father. Now we are born again through Jesus Christ and take the characteristics of Jesus Christ and we are going to grow. So when I am born again through Jesus Christ, I am getting a new life. But how this new life is useful for me in this world and the world to come? So if you see, this is the life I got through my parents. So here already I told this life is existing through
your flesh. It's a physical domain. Now, this time, Jesus Christ, through Jesus Christ, when I'm born, I am getting a spiritual man and with a spiritual body, and it is fully holy and separated. It is not part of the flesh. Then how I can, as long as I am in this world, I need the human body. So how it is being accessed is through hearts. So God sent the Spirit of His Son into our hearts. So now, through my earthly father, I am the creation. So God is my creator. But through this, since I am born again, now God is my father. So this way, this will help to lead a life, good life in this world, and my old self will be inactive. And similarly, since I am going to be in the spiritual form, I'll be able to go to the kingdom of God. Then what should I do to get this new life? Because you need not do anything to get the new life, because new life is already created. Okay, what I should do is just put off my old self and its deceitful desires and put on the new self. So the new self, it's created in righteousness and holiness. So last class, because of our nature, we are switching off the light inside and we are seeing outside. Now I am switching off the outside light, I am switching on the inside light. So I am working from inside to out. This process is explained in this way. That's why last week memory verse everyone should take up his cross. Cross, he should crucify his old nature, old life. We are crucifying. At that time, same time we are getting the new life. So this old life will be inactive. So just I am depicting 3 nails. One nail is for evil will, one is for evil desire, and one is for lust. So that now the old self, it is inactive. Now the new self will become active. So once again, if you go to 1 Corinthians 15 verses 44 to 49, you can compare the born versus born again. So I am born through earthly father. I am born again through heavenly father. I am born with natural body. Here I am born again with a spiritual body. I am a living being, means my being is defined by the flesh, but here it is fully myself in spiritual form. And this I am born, I am an earthly man, but because when I born again, I will be able to go to heaven. Here I am born with the will of man, but I am born again with the will of God. I am born with the flesh and blood, but I am born again in spirit. I am perishable, but born again it is imperishable. It is for the life to come, and it will live eternal. So before going further, just I want you to know about the difference between the temptation and testing. So testing வந்து கிரீக்ல என்ன சொல்றாங்க, டோக்கிமஸ், தமிழ்ல பரீட்சைன்னு சொல்றோம், எக்ஸாம் பரீட்சைன்னு சொல்றோம், ஹிந்தில வந்து பரீட்சா, கன்னடால இந்த பரீட்சை. So initially I told, now we have a 2 path, good versus evil. So good versus evil la நான் என்ன சொன்னேன், good path, there is a good path, and அதுல வந்து நீங்க என்ன செய்யக்கூடாது, ignorant-ஆ இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். So நீங்க ignorant-ஆ இருக்கிறீங்களா or wisdom-ஆ இருக்கிறீங்களான்னு நான் செக் பண்ணேன்னா, that is called test. See for example, உங்க டீச்சர் வந்து டெஸ்ட் போடுறாங்க. அதுக்கு போடுறாங்க, நீ வந்து நல்லா படிச்சிருக்கிறியா, உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குதா, have you understand, அதை பார்க்கறதுக்கு என்ன செய்றாங்க, they are testing. So whether you are in the good path-னு நான் கண்டுபிடிக்கணும்னா, I am putting the test. அதே டைம்ல ஈவில் பாத்ல நான் என்ன சொன்னேன், இன்னோசென்டா இருக்கணும்னு சொன்னேன். you should not know about the evil pathன்னு சொன்னேன். So இந்த பாத்ல நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு நான் பார்க்கணும்னா, I should
tempt you. Then only I will know whether you are in the evil path. So for example, teacher வந்து உங்க பக்கத்துலயே நோட்புக் வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ நீ காப்பி அடிப்பியா அடிக்க மாட்டியா அப்படின்னு பார்க்கறது வந்து டெம்டேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டிஃபரன்ஸ். ஸோ நல்ல பாத்துல குட் பாத்துல இருக்கிறனான்னு கண்டுபிடிக்கிறது டெஸ்டிங், பேட் பாத்துல இருக்கிறனான்னு கண்டுபிடிக்கிறது டெம்டேஷன். I would like to explain one more term, the word called worship. What is worship? So here you can see, if I am lazy, I will not do any work. I will be simply sitting. But if you take work, so you can see carpentry work, mason work, and the mari patavangala enna seiranga, they are coming, they will work for days or a month and they will take daily wages and they will go. Even if they want to change the job or going to some other house, they can change and go. They are not having any bondage to your house. But at that time, serve nu varumbodhu, I am called servant, and it is normally we are working in an organization in the office. We will be normally working till our retirement, but there we work for a salary. See, we work just for a salary. Once retirement is over, there is no, you are not controlled by the office. But when I come to worship, I am called slave. It is slavery is the lifetime process and it is owned by the owner. You don't have a choice. You have to follow the will of the owner. So similar way, when I worship God means I am following God's ways, my own ways. I am stopping and I am following the God ways, and it is by giving my human body as a living sacrifice, I am getting spiritual body. So this is the spiritual act of worship. But when I remove SPI, it becomes ritual act of worship. Simply I go to the church, I go sing songs, I pray and come back without no change. So the actual worship is you follow the godly ways. Understand is the difference between the righteous and self-righteous. See, for example, the teacher gives a poem to memorize and write. What I do, I write very beautifully, very nicely. I have written this poem, but what I do, I take the xerox and I am correcting with my xerox. So this is called self-righteous. That means whatever I am doing, I am measuring by itself. That's why Paul says, measure themselves by themselves, compare themselves by themselves. So obviously we'll know எந்த மிஸ்டேக் இருந்தாலும் என்ன செய்யாது, எத்தனை தடவை நீங்க கம்பேர் பண்ணாலும் it will not come out. So for that I need to compare with the original poem. Similar way, whatever you do, you should always compare with the word of God, whether it is matching with the godly ways. Then only you will know whether my ways are right or wrong. In the self-righteous law, one more thing I am doing this, you know, famous parable. There this tax collector and Pharisee, they are going for prayer. So Pharisee is telling, I am doing this, I am not like that person. Similar way, what I am doing, I am taking my poem and I am taking some other's poem and I am comparing and telling, see how beautifully I have written. My handwriting is very good. This fellow is simply scribbled. Like that we are comparing. We are comparing with other self and we are satisfied. Oh, I am better than him. Like that we are satisfied. We are not comparing with the original poem. Now you are born again. You got a new life through Jesus Christ. Now what to do? So when you are born again, you are like a child, baby. So it is like David and Goliath. So your old self is like the Goliath and your new self is like a David. So through faith you have to win. You have to overcome this old self. So that's why Paul says, continue to work out your salvation. So here you can see God works in you to will. So the new self start with the will, then desire and pleasure. That is the path we have seen in the good path. But the old self is a deceiving with a deceiving desires. It works from the opposite sides. So you have to need to work out your
salvation. Now, how I will work out my salvation? Now, here Paul says, whatever is true, whatever is noble, whatever is right, pure, so many things he is telling. So that means we have seen there is a good path and the evil path. When I want to nullify the evil, so you should be in good path. So that's why I told initially, whenever you do something, if it's not a good thing, it is a evil. If it's not a evil, it is a good thing. So always you are going to be filled with good things. So here I have given a small list of items. It can be anything. You have a good thing as well as the opposite thing will be the bad thing, evil thing. So some places you may be in the green color side, some place you may be in the red color side. Now you have to change over to green side. I will give one few examples. Suppose you are disobedient to your parents. Now how I will overcome that? How I can make a new person? So I have to start obey my parents. Similarly, working and entertaining. Always now you are entertaining yourself always. Now you have to start working. That way you are going to fill yourself with the good things. So good is positive and bad is negative. So if I want to cancel the negative, I have to fill me with the positive. And this you would have studied in your Sundays class, the fruit of the Spirit also. You have love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness, and self-control. These all things belongs to the Spirit-led life. If you are led by the flesh, other side you will have all the things. So if you are in the other side, now you start working in the green color side. So here also you see indiscipline, self-control versus indiscipline. So you don't have any control. ஒரு கார் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் ரோட்ல போனா என்ன ஆகும்? தாறுமாறா போனா that car will meet with the accident. So like that you have to fill with all goodness in your life. So by that you are growing in the Lord day by day. The old self will decrease and the new self will increase. So now I am going to summarize. So this is my life. My life becomes unholy and unrighteous. So for that, Jesus Christ has given a new body, a new spiritual body. So with that body of Christ, I can overcome all this temptation, evil way, and I can do the good things. But when I do this, whatever in the when I work out my salvation, whatever in me, the evil thing has to be taken away by something that is done by the blood of Jesus. So the body of Jesus and the blood of Jesus, this is the new covenant. With that we are going to lead a holy and righteous life. So finally, whatever you have heard or seen, learned or received, you put it into the practice. Otherwise, it is of no use. Now, unga amma vandu biryani cheyidirukanga, your father has given you a very good car and mobile, computer, washing machine. The doctor has studied well. All the things are there, but if they are not used, you are not using, then it's a total waste. Hi children, last week memory verse la nama paathom, we have to carry our cross. Ipo edukku cross carry pandronu ungalku therinjirukum. You have to crucify your old self. அப்பதான் என்ன செய்ய முடியும்? New self will be active. So இந்த வாரத்துல உள்ள வசனத்துல 2 Corinthians 5:17, therefore if anyone goes to church, he is a new creation. If anyone goes to Sunday school, he is a new creation. If anyone reads Bible, is a new creation. இப்போ நீங்க எல்லாரும் சொல்றீங்க, இல்ல அங்கிள், இதெல்லாம் என்னது? Ritual act of worship. What is the spiritual act of worship? So if anyone is in Christ, he is a new creation. The old has gone, the new has come. That means நம்ம சர்ச்லயும் சண்டேஸ் கிளாஸ்லயும் பைபிளையும் கொடுக்கிற வசனங்களை வாசித்து அதுபடி நம்ம வாழ்க்கையில காட்லி வேல நீங்க போகும்போது யூ ஆர் பிகமிங் அ நியூ கிரியேஷன். இதை தமிழ்ல பார்க்க போனா 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹாய் சில்ட்ரன், இந்த 5 வாரமாக நீங்கள் இந்த மெசேஜை பொறுமையாக கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த மெசேஜ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இதை பற்றின உங்களுடைய ஃபீட்பேக், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், யூ கேன் send to the email given in this slide. Also ஏதாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கிளாரிஃபிகேஷன் டவுட் இதில் இருந்ததுன்னா you can ask. I am ready to clarify your doubts. நீங்கள் வந்து கேட்குற வசனங்கள், மெமரைஸ் பண்ணுற வசனங்கள்லாம் வாசித்து நீங்கள் என்ன செய்யுங்க, அதை உங்கள் வாழ்க்கையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். so that you will be always in the godly ways. God bless you. Bye all.